இன்னைக்கு பானிபூரி செய்யலான்னு இருக்கேன். வாங்க. பானிபூரிக்கு என்னென்ன போடணும்னா, ஒரு 6-7 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸு, போடுறதுக்கு வெங்காயம், பொரிச்சு எடுக்க பானிபூரி, தண்ணி, ஒரு புடி புதினா போடணும். புதினா போட்டுங்க. ஒரு புடி கொத்தமல்லி போட்டுங்க. ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் வெல்லம். அப்புறம் தண்ணி எடுத்த பிறகு இந்த எலுமிச்சை பழம் பிழிஞ்சுக்கலாம். பானிபூரி தண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரு 5-6 பேர் சாப்பிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுங்க. ஒரு லெமன் பிழிஞ்சுங்க. பானிபூரி தண்ணி ரெடி. கிழங்கு ரெடி பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் காரப்பொடி போட்டுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுங்க போதும். வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் தூள் உப்பு போட்டுங்க. பானிபூரி போட்டுக்கலாம். இதை பொரிச்சு எடுத்துட்டு உருளைக்கிழங்கு ஒரு குக்கரில் போட்டு அது வேகிறதுக்குள்ள பானி தண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு உடனே 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். பசங்க சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. சாயந்தரம் பானிபூரி முடிஞ்சிடுச்சு. இப்போ நைட்டுக்கு சிகப்பரிசி புட்டு, இது 1/4 கிலோ 250 கிராம். அதுக்கு ஒரு 1.5 சொம்பு தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கணும். போட்டு குக்கரில் வச்சிடறேன். ஒரு 10 விசில் வச்சுட்டு காமிக்கிறேன். இருங்க பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணலாம் வாங்க. தேங்காய், கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் தேவைக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சர்க்கரை. ஹெல்த்தியான டின்னரு. நீங்களாம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு சொல்லுங்க.